எடிட் மெனுவில் முக்கியமான ஆப்ஷன்ஸ் பற்றி இந்த லெக்சரில் பார்த்துடலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கோரல்ட்ரா, எக்ஸ்டி இந்த 5 சாஃப்ட்வேர்ஸுக்கும் மாஸ்டரிங் லெவலில் யூஎஸ்பி கோர்சஸ் இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கோர்ஸ் எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ 5 கோர்சஸுக்குமான ட்ரெய்லரும் கொடுத்துருக்கேன், எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோட எண்டிலுமே ப்ரைஸ் டீட்டெயில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தேவை இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி கோர்சஸ் பை பண்ணிக்கலாம். 5 சாஃப்ட்வேர்ஸுமே மாஸ்டரிங் லெவலில் ட்ரைனிங் இருக்கும், எல்லாமே தமிழில் தான் இருக்கும். ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அண்டு, ரீடு, கட் காப்பி, காப்பி மெர்ஜ்டு, பேஸ்ட் ஸ்பெஷல். இதில் இந்த 2 ஆப்ஷன் மட்டும் ஸ்பெஷலான ஆப்ஷன். மற்ற எல்லாமே யூஸ்வலாக எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்கிற மாதிரி தான். நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அண்டு இதில் எனேபிள்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லை, அண்டுக்கு அப்புறம் என்னது அண்டு ஆக போகுது அப்படிங்கிற வேர்டும் இதில் இருக்கும். ஸோ அண்டு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மெனுவில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த ஆக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணது எல்லாத்தையுமே பழைய மாதிரி ஆக்க போகிறேன். கண்ட்ரோல் இசட் இந்த மாதிரி ஷார்ட்கட் கீ கூட ப்ரெஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்டு பண்ணிட்டோம், திருப்பி அதை அப்படியே ரீடு பண்ணிக்கலாம். அதாவது அண்டு அப்படிங்கிறது ரிவர்ஸ் த லாஸ்ட் ஆக்ஷன், ரீடு அப்படிங்கிறது ரிப்பீட் த லாஸ்ட் ஆக்ஷன். கடைசியாக என்ன பண்ணுமோ அது அகைன் ரிப்பீட் ஆகும். ரீடுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் இசட் ஷார்ட்கட். அண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிரும். இதில் ரீடு ஒரு டைம் இல்லைனா 2 டைம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அண்டு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பழைய வெர்ஷன் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷார்ட்கட் கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ புது வெர்ஷன் நீங்கள் வரும்போது கொஞ்சம் இதை கவனிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் காப்பி, காப்பி மெர்ஜ்டு. இந்த கட் காப்பி ஆப்ஷனை பொறுத்தவரையில் ஃபோட்டோஷாப்பில் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு லேயரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும், பட் லேயருக்கு வேறு ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது, வேறு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதை நம்ம லேயர் மெனுவில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா சிம்பிளாக எவ்வளோ வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுங்கள். வெளியே ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணிங்கன்னா டம்மி டெக்ஸ்ட் வரும், அதை டெலிட் கொடுத்துட்டேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன காப்பி பண்ணிங்களோ அது அப்படியே இங்கே பேஸ்ட் ஆயிரும். கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கட் அப்படின்னு கொடுக்குறேன், அங்கே கட் ஆயிரும். இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பழைய ஃபோட்டோஷாப் வெர்ஷனில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃப்ரேமில் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலாம் செலக்ட் ஆகாது, பட் இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் மூவ் டூவில் இருக்கும்போது கூட ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேமில் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே அந்த டெக்ஸ்ட் செலக்ட் ஆகும், இல்லைனா கர்சர் உள்ள அப்படி இன்சர்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கட், காப்பி, பேஸ்ட் இந்த 3 ஆப்ஷனுமே டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காப்பி மெர்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம ஃபைல் மெனுவில் சேவை காப்பி கொடுத்து ஜேபிஜி வச்சு சேவ் பண்ணிவிட்டு தான் இந்த டிசைனை யாருக்கு வேணுமோ நம்ம அனுப்புவோம். பட் நீங்கள் சேவஸும் பண்ண வேண்டாம், ஜேபிஜியும் சூஸ் பண்ண வேண்டாம். சிம்பிளாக செலக்ட் பண்ணல செலக்ட் ஆல் கொடுங்க. அதாவது கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லேயர் பேனலில் எந்த லேயர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு லேயரும் செலக்ட் ஆகாட்டியும் ப்ராப்ளம் இல்லை. சிம்பிளாக கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் கிடைக்கும். இப்போ எடிட் மெனுவில் காப்பி மெர்ஜ்டு கொடுங்க. இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி சிம்பிளாக யாருக்காவது நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கனாலே இங்கே பேஸ்ட் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏரியா ஏதாவது வரும், ரொம்ப மைனோடாக கவனிச்சு தான் நம்ம பண்ணணும். பட் சிம்பிளாக செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பி மெர்ஜ் கொடுத்துட்டீங்கனாலே நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப்லேயோ இல்லை இமெயிலையோ இல்லை வேறு ஏதாவது ஆப்பில் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிஎம்ஓகே ஃபைல் ஃபார்மேட்டோ இல்லை பெரிய டைமென்ஷனான ஃபைலெலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் பெரிய அளவில் ஒர்க் பண்ணுறதில்ல. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஸ்னிப்பிங் டூல் மூலமாக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ டிசைன் பண்ணிவிட்டு ப்ரூஃப் அனுப்புறதுக்கு இந்த ஆப்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குது. இப்போ இதில் ஒரு சில கண்டென்ட் காப்பி பண்ணுறேன். இந்த 2 டெக்ஸ்ட்டையும் காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் செலக்ட் ஆல் கொடுத்துட்டேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன கலரில் என்ன ஃபாண்ட்டில் இருந்துச்சோ அதே ஃபாண்ட்டு தான் இங்கேயும் வரும். நம்ம யூஸ் பண்ணியிருந்த கலரும் போயிடுச்சு, ஃபாண்ட்டும் போயிடுச்சு. பட் நமக்கு இந்த டெக்ஸ்ட் வேணும், ஆனால் இந்த டிசைனில் இதே ஃபாண்ட், இதே கலர், இதே சைஸில் நமக்கு வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் வித்தவுட் ஃபார்மேட்டிங். சேம் ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. பேஸ்ட் ஸ்பெஷலில் பேஸ்ட் வித்தவுட் ஃபார்மேட்டிங் இது நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே அங்கே என்ன காப்பி பண்ணிங்களோ அது அப்படியே வந்துடும். ஒருவேளை கேப்ஸ் வேணும் அப்படின்னா பேனல் கிளாஸில் பார்த்த மாதிரி இதில் ஒரே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கேப்ஸ் கிடச்சிரும். அங்கே நம்ம ஸ்மால் லெட்டரில் காப்பி பண்ணோம், ஃபாண்டோட கேஸ் மட்டும் சேஞ்ச் ஆகாது, பட் கலர், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் எல்லாமே டிஃபால்ட்டாக என்ன இருந்துச்சோ அது அப்படியே வந்துடும். இந்த ஆப்ஷனை செய்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி இங்கே காப்பி பண்ணிவிட்டு நோட் பேடில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இதில் போய் பேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டிசைனர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இனிமேல் நீங்கள் நோட் பேடில் பேஸ்ட் பண்ண வேண்டாம். சிம்பிளாக காப்பி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் வித்தவுட் ஃபார்மேட்டிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டில் என்ன கலர், என்ன சைஸ் இருந்துச்சோ அது எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிற இடத்துல என்ன ஃபாண்ட் இருந்துச்சோ அந்த ஸ்டைலே அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் செக் ஸ்பெல்லிங், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்
டிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது டிசைனிங்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். லே அவுட், எலமெண்ட்ஸ், கலர்ஸ் இதிலே பண்ணிட்டு இருப்போம். டெக்ஸ்ட்டில் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை மோஸ்ட் ஆஃப் த டிசைனர்ஸ். பட் இங்கிலீஷ் ஃபாண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம செக் ஸ்பெல்லிங் கொடுங்க. இதில் ஏதாவது கரெக்ஷன் சஜஷன் இருந்தால் அது காமிக்கும். லைசன்ஸ் இந்த ஸ்பெல்லிங்கும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். சேஞ்ச் கொடுக்குறேன், சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிசிஎக்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கரெக்ட். அகைன் அதை செக் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இக்னோர் ஆல் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை சஜஷனில் காமிக்கவே செய்யாது. இப்போ கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இது காமிக்கிற சஜஷன் இது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி காமிக்கி சேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறேன். சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃப்ரீயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, ஃப்ரீயை சூஸ் பண்ணிட்டேன், சேஞ்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்டாக், சேஞ்ச், 3D அப்படியே இருக்கட்டும், இதுக்கு இக்னோர் கொடுத்துக்கலாம். எக்ஸ்டி அப்படியே இருக்கட்டும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் கொடுத்துட்டேன். அவ்வளோதான், எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் இங்கிலீஷை தவிர வேறு எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒருவேளை இங்கிலீஷில் ஏதாவது நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஆப்ஷன். அதே மாதிரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு ஒன்று இருக்குது, இதுவும் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இப்போ இதில் சிசிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அடோப் அப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எதுவுமே டிக் கொடுக்கல, சேஞ்ச் ஆல் கொடுக்குறேன், எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ சிசிஎக்ஸ்ன்னு இருக்க இடத்துல எல்லாமே அடோப் அப்படின்னு மாறிடுச்சு. 1 2 3 4 வேறு எங்கேயாவது இருந்தால் கூட மாறி இருக்கும். ஸோ செக் ஸ்பெல்லிங்கும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸும் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். அதுக்கப்புறம் கண்டென்ட் அவர் ஃபில். இப்போ லேசோ டூல் எடுத்துகிட்டு இதில் ஒரு செலெக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இதில் நமக்கு ப்ரிவ்யூ தெரியும். அந்த ப்ரிவ்யூ நமக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக ஓகே கொடுத்துடலாம். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் கூட தெரில, மேக்ஸிமம் அப்படியே மேட்ச் ஆகிடுச்சு. இதில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா இது ஒரு தனி லேயராகவே இருக்கும். ஏதாவது நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணணும். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் டவுன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு செலெக்ஷன் க்ரியேட் பண்ணால் இப்போ சரியாயிடுச்சு. கண்டென்ட் அவர் ஃபில் வந்து ஒரு ஸ்பெஷலான அப்டேட். நம்ம மேனுவலாக ரிமூவ் பண்ணுறத விட இந்த ஆப்ஷன் மூலமாக பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டென்ட் அவர் ஸ்கேல். நார்மலாக இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ண முடியும், பட் அது கம்ப்ளீட்டாக தப்பு. இதில் பேக்ரவுண்டும் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சிம்பிளாக அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டென்ட் அவர் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது, இதை கொடுங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் மாதிரி ஒரு செலெக்ஷன் இருக்கும். இப்போது அல்ட்டையும் ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜில் எந்த சேஞ்சஸும் இல்லை, சிம்பிளாக இது மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கு. இதில் சொல்கிற அளவுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, இது மட்டும் லைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அது ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இப்போ நமக்கு இமேஜும் நல்லா வைட் ஆகிடுச்சு. இந்த ஆப்ஜெக்ட்லேயோ இல்லை சப்ஜெக்ட்லேயோ எந்த ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்லை, ஒரு 90% அப்படியே தான் இருக்குது. ஸோ இமேஜோட வித்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ஷன் மூலமாகவே ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பெர்ஸ்பெக்டிவ் வார்ப்னு ஒன்று இருக்குது, அதுக்கான ஆப்ஷன் எடுக்கிறேன். பெர்ஸ்பெக்டிவ் வார்ப் சிம்பிளாக ஒரு செலெக்ஷன் கொடுக்குறேன். சிவில் ஃபீல்டுலலாம் 3D மாடலிங்கில் வீடு ரெடி பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலாக சிவில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த ஆப்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி ரஃபாக ஒரு செலெக்ஷன் வச்சுட்டேன், என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி எடுத்தேன் அப்படின்னாலே இப்போ சைடு வியூ அப்படியே ஃப்ரண்ட் வியூவாக மாறிட்டு, ஃப்ரண்ட் வியூ அப்படியே சைடு வியூவாக மாறிட்டு, இது ஒரு தனி பிஎன்ஜியாக ரெடி பண்ணிவிட்டு அகைன் பேக்ரவுண்ட் அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெயினான பில்டிங்கில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாட்டி கூட பேக்ரவுண்டில் இருக்கிற பில்டிங்கில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ரொம்ப யூஸ்வலாக நடக்கும். சிவில் ஒர்க் பேஸ்டாக நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்றபடி பெரிய அளவில் தேவைப்படாது. அப்புறம் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம், இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான். கண்ட்ரோல் T கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். அந்த ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். சிம்பிளாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே அல்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். அல்ட் கீயை நீங்கள் ஹோல்ட் பண்ணலை அப்படின்னா எந்த கார்னரில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதிலிருந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் சப் ஆப்ஷன் நிறைய இருக்குது. இது எல்லாமே ரைட் கிளிக்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான். இதில் ஸ்கேல், ரொட்டேட் எல்லாமே டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும். இந்த எட்ஜில் நீங்கள் போகும்போதே அந்த பாயிண்டர் அப்படியே மாறும். இந்த எட்ஜில் நீங்கள் போகும்போதே அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ரெடி ஆயிரும். அதே போல் ஸ்கியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டோர்ட்னு ஒன்று இருக்குது, ஏதாவது மானிட்டரில் வால்பேப்பர் மாதிரி செட் பண்ணுறதா இருந்தால் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பெர்ஸ்பெக்டிவ் ஆப்ஷனும் செட் ஆகும், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது தேவை இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வார்ப்னு ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை பார்த்துடலாம். ரொட்டேட் 180 டிகிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஏதாவது ஷேடோ மாதிரி நீங்கள் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க்கி டூலை வச்சு இந்த மாதிரி ரஃபாக செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபெதர் ஆட் பண்ணிக்கிறேன். 25 லேயர் வயா காப்பி. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் வெர்டிகல் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை கொடுத்துட்டிங்கனாலே
ஷேடோ எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன், 20 கொடுத்துட்டேன், 35 கொடுத்துட்டேன். அதே போல் 180 டிகிரி அப்படியே தலைகீழ வரும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் கிளாக் வைஸ், அதாவது இந்த டைரெக்ஷனில் அப்படியே ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி அது அப்படியே ரிவர்ஸில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ் நீங்கள் கொடுக்கலாம். பட் நீங்கள் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா பிகினிங்கில் இந்த 3 ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தேவையான மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ளிப் ஹரிசாண்டலும் வெர்டிக்கலும் இதில் போய் நீங்கள் கொடுங்க. ஏன்னா அந்த ரிசல்ட் இதில் தான் நம்ம எடுக்க முடியும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரிலாம் ரொட்டேட் பண்ணிடக்கூடாது. இப்போ இது ஒரு தனி லேயராக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டேன், Ctrl+T கொடுத்துட்டு வார்ப் கொடுக்குறேன். இந்த மாதிரி மேனுவலாக கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டன் கொடுக்குறேன். இதில் ஏதாவது பென் டூல் வச்சு நம்ம லைட்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன வித்தியாசம் கூட தெரியாது. இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே போல் வார்ப் கொடுத்துட்டு இதில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக சில காலம் ரோவைஸ் கிரிட் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் வார்ப் ஹரிசாண்டலின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். வெர்டிகலின்னு ஒன்று இருக்குது. அதே போல் கிராஸ் உங்கள் இஷ்டத்துக்கு எதில் வேணுமோ வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே மூவ் பண்ணும்போது இதில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. அது அப்படியே லாக் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ இதில் டிஃபால்ட்டான ஸ்கை இருக்குது. இப்போ ஃபோட்டோஷாப் மூலமாக ஸ்கை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட், இதில் இருக்கிற இமேஜை ஸ்கேன் பண்ணி அதுக்கு சூட்டபிளான ஒரு ஸ்கை அதுவே டிடெக்ட் பண்ணி காமிக்கும். கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இதில் நிறைய ஸ்கை இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணால் கூட பண்ணலாம். பட் அந்த இமேஜுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுங்க. இதுவும் ஓரளவு சூட்டபிளாக தான் இருக்குது. பட் அந்த ரெட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருந்துச்சு. ஏன்னா இங்கேயும் கொஞ்சம் ரெட் இருக்கிறதுனால ஒருவேளை நீங்கள் மேனுவலாக ஏதாவது ஸ்கை ஆட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஸ்கை வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா பண்ணலாம். இதில் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் தெரியும். ஃபேட் எட்ஜஸ், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்கைக்கும் இடையில உள்ள எட்ஜஸை வந்து ஃபேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். டார்க் லைட், அதை பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நல்ல மேட்ச் ஆகிருக்கு. ஸ்கேல், ஸ்கை அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசாக வரும். ஃப்ளிப் பண்ணனா பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஏதாவது கஸ்டம் க்ளவுட் ஆட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்வளோ தான் இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ஃபோட்டோஷாப்பில் உள்ள ஸ்கை அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேனுவலாகவே எல்லா டைமும் ட்ரை பண்ணுங்கள். சாதாரணமாக நீங்கள் கூகுளில் இருந்து கூட எடுக்கலாம். இப்போ ப்ளஸ் ஆட் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு ஸ்கை இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டேன். இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி கஸ்டம் ஸ்கை கூட நீங்கள் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்புறம் டைரெக்டாக இங்கே வந்துடலாம். கீபோர்ட் ஷார்ட்கட், அடோபில் உள்ள ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷன் இது. எந்தெந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்டை மாற்றினா மாற்றிக்கலாம். இப்போ Ctrl+Wன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு நான் Ctrl+Cன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் கொடுத்துருக்கிற புது ஷார்ட்கட் வந்து வேறு ஏதாவது ஆப்ஷனில் யூஸ் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இங்கே காமிக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அண்டு கொடுத்துட்டு நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு ஷார்ட்கட் கொடுங்க. ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு சில ஆப்ஷன் யூஸே பண்ண மாட்டீங்க. பட் அதில் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்கும். அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி விட்டுறலாம். அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஷார்ட்கட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் ஷார்ட்கட்னு கொடுத்துட்டிங்கன்னா அது போயிடும். நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ஷார்ட்கட் செட் பண்ணோடனே ஃபோட்டோஷாப்பை ரீஇன்ஸ்டால் பண்ணாலோ வேறு சிஸ்டத்துக்கு போனாலோ அடிக்கடி செட் பண்ண அவசியம் இல்லை. இதில் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஷார்ட்கட் ஃபோட்டோஷாப் ஷார்ட்கட் 2023 சேவ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கான ஷார்ட்கட் ரெடி. நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிங்கன்னா இது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் செட் பண்ணி வச்ச எல்லா ஷார்ட்கட்டும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இந்தந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ ஷார்ட்கட் செட் பண்ணிக்கோங்க. டைப் ரைட்டிங் தெரிஞ்சுது அப்படின்னா ஷார்ட்கட் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அந்த டைமில் ஃபோட்டோஷாப்பில் இல்லாத புதுசாக ஒரு ஷார்ட்கட் கொடுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் ஷார்ட்கட் இருந்துச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணல அப்படின்னா அதே ஷார்ட்கட்டை நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரிஃபரன்ஸ், Ctrl+K அதுக்கான ஷார்ட்கட். ப்ரிஃபரன்ஸில் மேக்ஸிமம் எதையுமே மாற்றாதீங்க. ஏன்னா இது ஒரு செட்டிங் பேஸ்டானது. சில டைம் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் நியூ கொடுக்கும்போது இந்த மாதிரி வராமல் இதில் எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது. சிம்பிளாக ப்ளைனாக இருக்கும். ஏதாவது கிராஃபிக்ஸ் இஷ்யூவாக இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் இந்த ஒரு டிக்கை மட்டும் கொடுத்துருங்க. யூஸ் லெகசி நியூ டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் டிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் ஃபைல் மெனில் போய் நியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய நியூ விண்டோ வரும். இதுவே தாராளமாக போதும். புது நியூ விண்டோ உங்களுக்கு வரலை அப்படின்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். இது நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்டர்ஃபேஸ், இதில் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். ஒர்க் ஸ்பேஸ் இதில் எதுவுமே தேவையில்லை.
டூல்ஸ், ஹிஸ்ட்ரி, ஃபைல் ஹேண்ட்லிங், எக்ஸ்போர்ட். அண்டு பழைய வெர்ஷனில் எல்லாமே 50 இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 200 வச்சுக்கோங்க. இமேஜ் ப்ராசஸர், ஸ்க்ராட்ச் டிஸ்க். நீங்கள் எதாவது டிசைன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது சி டிரைவில் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எரர் சொல்லிச்சுன்னா இதில் ஒரு 2 டிக்கு ஆட் பண்ணிடுங்க. அதாவது டி டிரைவ், இ டிரைவ்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதர் டிரைவில் இருக்கிற ஸ்பேஸையும் அதை எடுத்துக்கும். கர்சர், டிரான்ஸ்பரன்சி, யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதிகமாக பிரிண்டிங் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ச்சஸ் வச்சுக்கலாம். வெப் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பிக்சலே இருக்கட்டும். மற்றபடி இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ எடிட் மெனுவில் ஆப்ஷன்ஸ் கிளியராக புரிஞ்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.